நானும் எங்க வீட்டுக்காரர் காலையில வண்டி எடுத்து மீன் வாங்க கிளம்பிட்டோம். வழக்கமா மீன் வீட்டு பக்கத்துல இருந்த பெரிய மார்க்கெட் வாங்குவோம். ஆனா இன்னைக்கு ஆடி 2வது ஞாயிற்றுக்கிழமை, அதனால இங்க வாங்கினா விலை ஜாஸ்தியா இருக்கும். நம்ம நேரா காசிமேட்டு மீன் மார்க்கெட்டுக்கு போயிட்டு அங்கே வாங்குவோம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். நாங்க வீட்டுல இருந்து போனது என்னமோ 8 மணி. அங்க போன எங்களுக்கு முன்னாடியே நிறைய பேர் இருக்காங்க. இவ்வளவு பேர் காலையில ஏஞ்சி எப்போ கிளம்பி எப்போ வந்தாங்க தெரியல. ஆனா இங்க வந்தாதாங்க எல்லா மீனும் பார்க்க முடியும். பாத்தீங்களா இவ்வளவு மீன் இருக்கிற பாத்தீங்களா? இங்க எனக்கு தம்பிக்கும் கடமை பிடிக்கும்ல, அதனால கடமை வாங்கிட்டு போவோம் அப்படின்ட்டாரு. சரி சரி வாங்குவோம் அப்படின்ட்டு கடமை வாங்கிட்டு கலந்துட்டோம். வீட்டுல 4 பேர் இருந்தா 4 பேருக்கு 4 விதமா செய்யணும்னா இவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆனா அவங்க ஆசைப்பட்டு செஞ்சு கொடுத்தா ஒரு திருப்தியா இருக்கும்ல. அதனால வீட்டுல யாருக்கு எது பிடிக்குமோ நம்ம பார்த்து செஞ்சு அவங்களும் விருப்பப்பட்டு சாப்பிடுவோம். 2 hours later. வீட்டுக்கு போற வழியில ஒரு மீன் வண்டி கிட்ட கூழ் வித்துட்டு இருந்தாங்க. இருங்க வண்டி நிப்பாட்டுங்க, கூழ் வாங்கிட்டு போவோம் அப்படின்னு சொன்னேன். எப்படிமா வாங்கிட்டு போறது, எது பாத்திரம் எதுவும் கொண்டு வரலையே அப்படின்னு கேட்டாரு. இதாங்க நான் வீட்டுல இருந்து வரும்போது இந்த தூக்கு ஒண்ணு எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறமா அங்க போயிட்டு கூழ் வாங்கிட்டோம். பாத்தீங்களா, ஷீலா மீன், இறாலு. எங்க வீட்டுக்காருக்கு கடமான ரொம்ப பிடிக்கும். அப்புறமா கடமை வாங்கியாச்சு. இது எல்லாமே இன்னைக்கே செய்வோம் அப்படின்னா இல்லை. இன்னைக்கு இவர் மட்டும் தனியாக ஓரமாக வச்சிருக்கோம். ரசம் வச்சுட்டு எறா தொக்கு பண்ணிட்டு கடமை தொக்கு பண்ண போகிறோம். ஷீலா மீன் பார்த்தீங்களா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க. இந்த ஷீலா மீன் எடுத்து க்ளீன் பண்ணிட்டு அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க போகிறோம். இன்னொரு நாள் நம்ம குழம்பு வச்சு மீன் வறுத்து சாப்பிடலாம். ஒரு வாரத்துக்கு நம்ம வீட்டில் ஒரே சீ ஃபுட்டு தான் போங்க. பார்த்தீங்களா, இது எல்லாமே நானே க்ளீன் பண்ணணும். எல்லாரும் மார்க்கெட்டுக்கு போயிருந்தாச்சு. அவர் பாட்டு கூழ் குடிச்சு தூங்குறாங்க. பசங்க ஞாயிற்றுக்கிழமை அப்படின்ட்டு எல்லாம் தூங்கியாச்சு. இப்போ எல்லாமே நான் ஒன்று தான் க்ளீன் பண்ணி நான் தான் குழம்பு செய்யணும். எந்நேரம் வாங்க தெரியாது. சரி, எல்லா குழம்பு என்ன பிரயோஜனம்? செஞ்சு ரவுண்டாக செஞ்சு உள்ளே வச்சுட்டு வந்தோம். சப்பாத்தி மாதிரி வெளியே வருது, ரெடி ஆகிட்டு. அந்த மாதிரி இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஏதாவது மிஷின் கண்டுபிடிச்சி நல்லா இருக்கும்ல. அங்கே க்ளீன் பண்ணுறேன்னு சொன்னாங்க மார்க்கெட்டில். ஆனால் அவங்க கொடுக்குற காசுக்கு ஒரு 500 ரூபாய் நம்ம மீனே வாங்கலாம். அது எதுக்கு? எனக்கு வேலை இல்லை, எனக்கு துணி வேலை கூட இல்லை. சரி நானே க்ளீன் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு நானே பண்ணுறேன் வாங்க. ஆனால் நான் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் எதுவும் வேலை சொல்லக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சொல்லி வச்சுட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. சரி வேலை ஆரம்பிப்போமா வாங்க. Flashback. டிஃபன் இதானா? ஆமா, நான் மீனெல்லாம் க்ளீன் பண்ணி குழம்பு செய்ய லேட் ஆகும். அதுக்குள்ள சாப்பாடு பசின்னு கேட்கக்கூடாது. தெம்பா இப்படியே சாப்பிடுங்க. End of flashback. மணி பார்த்தீங்களா, 10 மணி ஆகுது. இதெல்லாம் எப்போ செஞ்சு முடிச்சுட்டு நான் க்ளீன் பண்ணி எப்போ செஞ்சு முடிச்சுட்டு குழம்பு வைக்கணும். ஆரம்பிப்போமா? எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? 3 hours later. உங்களுக்கு சண்டே ஸ்பெஷல் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, ரசம் ரெடி ஆயிடுச்சு, கடமை தொட்டு. நான் சொல்ற டிஷ் இப்போ மெனுவே இல்லை. ஆனா திடீர்னு மூடு மாறிடுச்சு, தொக்கு வச்சுட்டோம். யாராவது தொக்கு பண்ணலாம் தான் நினைச்சேன். என் பாப்பா ஃப்ரை மாதிரி கேட்டுச்சு. அது மெனுல இல்லாத சிக்கன் லைன்ல வந்துச்சு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட சண்டே ஸ்பெஷல். உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் சமையல் சொல்லுங்க.